இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். மாடப்புறாவே ஏன் புலம்பி அழுகிறாய்? மாடப்புறாவே ஏன் புலம்பி அழுகிறாய்? இயேசு உன்னை அழைக்கிறார், விரைந்து ஓடிவா. இயேசு உன்னை அழைக்கிறார், விரைந்து ஓடிவா. மாடப்புறாவே ஏன் புலம்பி அழுகிறாய்? மாடப்புறாவே தவித்து போனாயோ? தன்னந்தனியே தவித்து போனாயோ? ஒருவரும் இல்லை என்று சோர்ந்து போனாயோ? ஒருவரும் இல்லை என்று சோர்ந்து போனாயோ? உன்னைத்தான் அழைக்கிறார், உன்னை தேடி வருகிறார். உன்னைத்தான் அழைக்கிறார், உன்னை தேடி வருகிறார். விரைந்து ஓடி வந்து அவர் பாதம் அமர்ந்திடு. விரைந்து ஓடி வந்து அவர் பாதம் அமர்ந்திடு. மாடப்புறாவே ஏன் புலம்பி அழுகிறாய்? மாடப்புறாவே உறவினரால் கைவிடப்பட்டாயோ? உற்றார் உறவினரால் கைவிடப்பட்டாயோ? நண்பர்களால் நீயும் தள்ளிவிடப்பட்டாயோ? நண்பர்களால் நீயும் தள்ளிவிடப்பட்டாயோ? உன்னைத்தான் அழைக்கிறார், உன்னை தேடி வருகிறார். உன்னைத்தான் அழைக்கிறார், உன்னை தேடி வருகிறார். விரைந்து ஓடி வந்து அவர் பாதம் அமர்ந்திடு. விரைந்து ஓடி வந்து அவர் பாதம் அமர்ந்திடு. மாடப்புறாவே ஏன் புலம்பி அழுகிறாய்? மாடப்புறாவே கலங்க பண்ணினதோ? கடன் தொல்லை உன்னை கலங்க பண்ணினதோ? கஷ்டங்கள் உன்னை வாட்டி வதைத்ததோ? கஷ்டங்கள் உன்னை வாட்டி வதைத்ததோ? உன்னைத்தான் அழைக்கிறார், உன்னை தேடி வருகிறார். உன்னைத்தான் அழைக்கிறார், உன்னை தேடி வருகிறார். தூத்துக்குடியிலிருந்து ராஜகுமார் என்கிறவர் எழுதியிருக்காரு. அவருக்கு எதை பார்த்தாலும் பயம் இருக்குமா. தனியாக போக மாட்டாராம், வேலைக்கு பயம் இருக்குமா. வீட்டில் வந்தாலும் பயம், படுக்கும்போது திடுக்கு திடுக்குன்னு எலும்புவாராம். இப்படியே பல வருஷமாக கஷ்டப்பட்டுருக்காரு. தூங்கிட்டே இருப்பாராம், திடுக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துக்கிடுவாராம். ஏதோ கருப்பான உருவம் தெரியுமா. அப்பொழுது அவர் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மணிக்கு ஜாய் டிவியை
எப்போதுமே பார்ப்பாராம் ஞாயிற்றுக்கிழமை லீவுனால. ஒரு நாள் எலிசபெத் அம்மா பயத்தில் இருக்கிறவங்கள கர்த்தர் விடுதலை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அந்த நேரத்திலே எனக்கு அந்த பயம் நீங்கிருச்சு, இப்போ தைரியமும் பலனும் வந்துருச்சுன்னு சாட்சி எழுதியிருக்காரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பான வாழ்த்துக்களை தேவ சமூகத்திலிருந்து உங்களுக்கு கூறுகிறேன். அல்லேலூயா. இந்த நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. அதே சமயத்தில் யூடியூப்பில் ஒவ்வொரு வேலனும் துதி ஆராதனை தலைப்பில் வெளியிட்டு வருகிறோம். இயேசுவின் ஜெபக்கூரம் வழங்கும்னு வரும். இதையும் நீங்கள் அநேகர் பார்க்குறீங்க, அநேகருக்கு இது புரோஜனமாக இருக்கிறது என்று நான் கேள்விப்படும்போது ஆண்டவரை துதிக்கிறேன். நீங்கள் என்னோடு சேர்ந்த ஆண்டவரை துதியுங்கள். இந்த ஊழியத்தில் நீங்கள் பங்காளராக இணைய நினச்சிங்கன்னா உங்களால் முடிஞ்ச காணிக்கையை அனுப்பி நீங்கள் பங்காளராக இணைந்து கொள்ளலாம். பங்காளர்களுக்காக டெய்லி அதிகாலையில் விண்ணப்பம் பண்ணப்படுகிறது, அப்புறம் குழுவாக விண்ணப்பம் பண்ணப்படுகிறது. அல்லேலூயா. உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறோம். கிரியை செய்து கர்த்தர் தான், ஜெபத்தை கேட்கிறவர் தான் உங்களுக்கு மிராக்களை பண்ண முடியும். நிறையா சாட்சிகள் வருகிறது. நாங்கள் எல்லா சாட்சியும் சொல்ல மாட்டோம், ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொன்று தான் சொல்கிறதுக்கு எங்களால் முடியுது. அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேவ ஆவியானவர் அசைவாடுகிறார். இதை பார்க்குற ஒவ்வொருவரு மேலே கர்த்தருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ரஹசபதி கபபலபரவோ. தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவரே நன்றி சொல்லுகிறோம். ஓ, நிறைய ஏமாற்றத்தோடு தோல்வியோடு இந்த டிவி முன்பாக அமர்ந்திருக்கீங்க. நீங்கள் நம்பின மனிதர்கள் உங்களை ஏமாற்றி விட்டார்கள், மோசம் போக்கி விட்டார்கள். அதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் மோசம் போகாதீங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. உங்களை நம்ப பண்ணி உங்களை ஏமாற்றிட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உயிர் ஃப்ரெண்டு, கூட பிறந்தவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ரகஷபலபரவா. உறவின் முறையினர் உங்களை ஏமாற்றி விட்டாங்க. அல்லேலூயா. பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் ஏமாற்ற தோல்விகளை நான் மாற்றுகிறேன். அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உங்களுக்கு தருகிறேன். அது தீமைக்கானது அல்ல, அது சமாதானத்துக்கானது என்று ஆவியானவர் தெளிவாக சொல்கிறதுக்காக நன்றி. நன்றி. தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த தேவ செய்திக்கு விரோதமாக வானமடத்தில் பொல்லாத ஆவிகளோ, பிரபஞ்சத்தில் லோக அதிபதிய சேனைகளோ, பொல்லாத சாத்தானோ, தீய சக்தி வல்லமைகளோ, அந்தர சக்திகளும் ஆதிக்கங்களோ எழும்பாதவர் இவை எல்லாவற்றையும் நசனா இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால நாங்கள் கட்டி பாதாளத்தை தூக்கி எறிகிறோம். தேவ பிரசனத்தை, தேவ சமாதானத்தை, இயேசு ரத்தத்தின் வல்லமையை, பரிசுத்தாவின் ஆளுகையை, பிதாவின் சித்தத்தை, அற்புதங்களை, அடையாளங்களை, சாட்சிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த ஓரபா லிபரன் டிவி நிகழ்ச்சிக்குள்ளாக கட்டவிழ்த்து விடுகிறோம். அல்லேலூயா. தெய்வ பிரசன்னம் இறங்கட்டும், இறங்கட்டும் ஐயா. ஆவியானவரே நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். இயேசு நாமத்தின் பிதாவே, ஆமென். செய்தியுடைய தலைப்பு, இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் மத்தியிலே அற்புதங்களை செய்வார். இன்று உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் மத்தியில் அற்புதங்களை செய்வார். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். இங்கே ஒரு நிபந்தனையோடு இந்த வாக்குத்தத்தம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே நம்மிட பரிசுத்தத்தை அவர் எதிர்பார்க்கிறார். பரிசுத்தமான தெய்வம் ஆண்டவராகிய இயேசு ஒருவர் தான். கடந்த ஒரு 15 வருஷத்துக்கு முந்தைய ஒரு முதல்வற்ற ஒருத்தர் போய் இயேசுவை பற்றி சொன்னாராம். 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முந்தைய நடந்த ஒரு சம்பவம் நான் கேள்விப்பட்டேன். அப்போ இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க ஐயா, அவரையே நீங்கள் நம்புங்க ஐயா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த முதல்வர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, இயேசுவையா, அவரை ஏற்றுக்கொள்வதற்கு நான் தகுதி இல்லாதவன், அவர் பரிசுத்த தெய்வம் அப்படின்னு சொல்லி அவர் வாயே சொல்லிச்சான். பாருங்க, எல்லா அதிகாரிகளுக்கும் தெரிகிறது அவர் பரிசுத்தர்னு சொல்லி, எல்லா ராஜ்யங்களுக்கும் தெரிகிறது அவர் பரிசுத்தர் என்று சொல்லி.
ஏன்னா வேதம் அப்படி தான் நமக்கு சொல்லுகிறது. லேவியாகம் 20:26 நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாக இருப்பீர்களாக. நாம் வணங்குகிற தெய்வம், நாம் ஆராதிக்கிற தெய்வம், நாம் பின்பற்றுகிற தேவன் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தம் உள்ளவர். அங்கே நம்ம பார்க்குறோம் 1 பேதுரு 1:15 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல உங்கள் நடத்தைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருங்கள். நம்ம நடத்தை, பார்வை, செயல்கள், சிந்தனைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் காணப்படணும். அப்படின்னா என்ன? எல்லோருக்கும் முன்பாக நம்ம யோக்கியமாக நடக்கிறோமா? ஏன்னா வேதம் நமக்கு தெளிவாக கூறுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க ஒருவராலும் கூடாது. எபிரேயர் 12:14 எழுதப்பட்டிருக்கிறது. நான் ஆண்டவரை பார்த்தேன், அவ்வளோ பரிசுத்தமாக இருக்கீங்க. ஆண்டவரை பார்க்குற அளவுக்கு சவுலு கொடூரமான தவறு பண்ண, அவர் கொலைகாரனே சொல்லலாம். ஏன்னா ஸ்தேவான் கொலைக்கு உடந்தையாக இருந்தவன். அவனை ஆண்டவர் சந்திச்சாரு, அவனை பரிசுத்தப்படுத்தினார், ஊழியத்துக்கு அழைச்சாரு. அப்படி ஊழியம் பரிசுத்த ஊழியம் செய்தார் அவர். அப்படி எல்லாரையும் அவர் அழைப்பார்னு நம்ம சொல்ல முடியாது. யாரை அழைத்தாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார், யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். அவருடைய அழைத்த அழைப்பு கிருபாவரமும் மாறாது. எல்லாரையும் அப்படி செய்ய மாட்டார் இல்லையா? அவருடைய அழைப்பும் கிருபாவரமும் மாறாது. ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய யார் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது, செய்யவே முடியாது. அவர் அழைச்சிட்டாரு, தெரிந்து கொண்டார் வைங்க, எங்கே போனாலும் விடவும் மாட்டார். பாதாளத்தில் போய் படுக்க போட்டால் அங்கேயும் வந்துடுவார். முடியாதுன்ட்டு போனாலும் என்ன செய்வார்? உனக்கு முடியாது, ஆனால் என்னால் முடியும்னு சொல்லி, நீ தான் எனக்கு வேணும்னு சொல்லி என்ன செய்வார்? ஆண்டவர் நம்மளை பிடித்து கொண்டு வந்து அவருடைய ஊழியத்தில் நிலை நிறுத்திடுவார். அங்கே நம்ம பார்க்குறோம், இங்கே எபேசியர் 1:4 பரிசுத்தம்னா முதலாவது நம்ம எதில் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னா, அவர் மேலே அன்பு கூறுவதில்லை, பிறர் மேலே அன்பு வைப்பதில்லை, ஒரு பரிசுத்தம் தேவை. அதைத்தான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது எபேசியர் 1:4. நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், கற்பனையிலே பெரிதான கற்பனை, நீ உன் தேவனாய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. அடுத்த கற்பனை, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அன்பு திரளான பாவங்களை மூடிடும். 1 கொரிந்தியர் 13 தெளிவாக அன்பின் பட்டியல்னே சொல்லலாம், எழுதப்பட்டிருக்கு. அன்பு சினங்கொள்ளாது, எரிச்சல் கொள்ளாது, போராம கொள்ளாது, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். இப்படிப்பட்ட மாயமற்ற அன்பு நமக்கு இருக்க வேண்டும். அந்த அன்புல பரிசுத்த அன்பா இருக்க வேண்டும். அசுத்தம் கலக்கக்கூடாது, அந்த அன்புல உலகம் கலக்கக்கூடாது. மனிதனுடைய கேரட்டுகள், சென்ம சுபாவங்கள் அதில் இடைப்படக்கூடாது. மனுஷனுடைய மகிமை வேற, தேவனுடைய மகிமை வேற, உலகத்தினுடைய மகிமை வேற, பரலோகத்தின் மகிமை வேற. ஆகவே நீங்களும் நானும் முதலாவது அன்புல பரிசுத்தம், அன்பு மாயமற்றதாக இருக்கணும். உதடளவில் ஆண்டவர் அன்பு கூறக்கூடாது. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை. அது உள்ள அளவில் பாடணும், அன்பு கூர்ந்து பாடணும் ஆண்டவர் மேடம். ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் அன்பு கூறும்போல நான் என்னிடத்தில் அன்பு கூறணும். சிலர் அவங்களே வெறுப்பாங்க பாருங்களேன், நான் இருந்து என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி சிலர் தங்களை தாங்களே என்ன செய்வாங்க, எனக்கு இப்படி வரக்கூடாது, எனக்கு இப்படி நேரிடக்கூடாது, நான் யாருக்கு என்ன கெடுதல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தனக்குத்தானே என்ன செய்வாங்க, அப்படியே வெக்ஸ் ஆகுவாங்க. உங்கள் மேலே அன்பு கூறுங்க. ஏன்னா தெய்வனிடத்தில் நீங்கள் அன்பு கூறுறது உண்மையானால் உங்களிடத்தில் நீங்கள் அன்பு கூற முடியும். அடுத்து பிறரிடம் அன்பு கூற முடியும். தன் சகோதரனை மூட நின்று சொல்லுகிறேன் எரிநரத்துக்கு போவான் இருக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. காண்கிற சகோதரனோடு அன்பு கூறாம காணாத தேவனுடன் அன்பு கூறுகிறேன் எப்படி பொய் சொல்லலாம்? பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பாக இருக்கிறது. மெய்யாகவே மெய்யாகவே தேவனுடன் நீங்கள் அன்பு கூறுவது உண்மையானால் உங்களே அன்பு கூறுவீங்க, பிறரிடம் அன்பு கூற முடியும். ஆண்டவர் மன்னிக்கிறது போல மன்னிக்கணும். மன்னிக்கிறதுல தான் அந்த அன்பே இருக்குது. நான் மன்னிக்க மாட்டேன், சும்மா செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டா அப்படிம்பாங்க.
ஆண்டவர் அதுதான் 70 முறை சொல்லிவிட்டார் பைபிளில். ஆகவே நீங்கள் அவங்க மன்னிப்பு கேட்குறாங்களோ இல்லையோ, பவுல் சில காரியங்களில் சிலர் என்ன பண்ணுறாரு, தேவ சமூகத்தில் மன்னிச்சு விட்டுறாரு. அதே போல் நாம் என்ன செய்யணும், அவங்க கேட்க வரட்டுன்னு இல்லை, நீங்கள் மன்னித்து நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க, அன்பு பெருகும். ஃபாதர் பாடுவது போல் அன்பு பெருகுதையா அப்பாவும் சமூகத்திலே. ஆமாம், ஜெப அறையில் தான் அன்பு பெருகும். அவர்கள் மேலே அன்பு கூர்ந்தா நம்மளால் சும்மா இருக்க முடியாது. ஆண்டவருக்காக எதையாவது ஒன்று செய்வோம். பேதுருவை பார்த்து 3 முறை கேட்டார், நீ நேசிக்கிறாயா அப்படின்னா அன்பு கூறுகிறாயா? அவர் என்ன சொன்னார், நான் நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே, உண்மையில் அன்பாக இருக்கிறேன் முதலாவது என்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. முதலாவது உம்மிடதான் தான் அன்பு கூறுகிறேன், அடுத்து தான் குடும்பத்து மேல் அன்பு கூறுகிறேன், அடுத்து தான் நான் பிறரிடம் அன்பு கூறுகிறேன். ஆனால் அப்படின்னா ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு சொல்லிட்டார் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த மந்தையில் சேராத ஆடுகள் ஏராளமாய் உண்டு, அவைகளையும் நம்ம கூட்டி சேர்க்க வேண்டும் என்று ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். இந்த சிறிதில் யார் கெட்டுப்போது பிதாவின் சித்தமே அல்ல, எல்லாரும் ரட்சிக்கப்படுவது தேவ சித்தமாக இருக்கிறது. சரி, அப்படிப்பட்ட பரிசுத்தமான அன்பினால் நம்ம நிரப்பப்பட வேண்டும் முதலாவதாக. அடுத்து நம்ம நடத்த செயல்கள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக நம்ம என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். மூன்றாவதாக 1 தெசலோனிக்கேயர் 4:5 அவனவன் தன் சரீர பாண்டத்தை என்ன செய்யணும், பரிசுத்தமாய் காத்துக்கிடணும். ஏன்னா அதுலேயே 1 தெசலோனிக்கேயர் 4:7 தேவன் நம்மளை அசுத்தத்துக்கு அழைக்கலை, பரிசுத்தத்துக்கே அழைச்சிருக்கிறாரு. நம்ம எந்தெந்த காரியங்களில் இது பரிசுத்தமாக இருக்குன்னா, தேவனிட அன்பு கூறுவதில் பரிசுத்தம் தேவை, நமக்கு நாமே பரிசுத்தம் தேவை, பிறரிடம் பரிசுத்த அன்பு வைக்க வேண்டும். 1. 2வதாக நம்ம நடத்த செயல்கள் சிந்தனைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். 3வதாக நம்முடைய சரீரத்தை பரிசுத்த பாண்டமாக காத்து கொள்ள வேண்டும். சரீரத்தை கெடுக்கக்கூடாது, வேசி இடத்துல கெடுத்து போடக்கூடாது, புகையில சிகரெட்டுனால கெடுத்து போடக்கூடாது, குடியினால் கெடுத்து போடக்கூடாது, பார்வையினால் கெடுத்து போடக்கூடாது. அலையிலோய் அரகலிகா பாபா லாபாரபா. நம்ம கண்களுக்கு கலிக்கம் போட வேண்டும். தேவாலயத்துக்கு போது நம்ம நடையை காத்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. நம்ம சொல் செயல் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருந்தால் நாளைக்கு கர்த்தர் என்ன செய்வார், உங்கள் மத்தியில் அற்புதங்களை செய்வார் என்று யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். சரி, இந்த யோசுவாவை குறித்து நம்ம பார்க்கும்போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதிலேயே யோசுவா 3:13 சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கு ஆண்டவராயிருக்கிற கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் உள்ளங்கால்கள் யோர்தான் தண்ணீரில் பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தான் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றார். பார்த்தீங்களா, இஸ்ரவேல் ஜனங்கள் பாலுந்தேன்னு ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியாதபடி யோர்தான் கரைபுரண்டு ஓடுகிறது. இந்த ஓடுற ஆற்றுல நம்ம காலை வச்சோம்னா என்ன செய்ய, அடிச்சுட்டே போயிடும் கண்டிப்பாக ஓடுற தண்ணீரில் இல்லையா? ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம், அவர் சொல்கிறார், நீங்கள் பாலும் தேனு ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு பரிசுத்தம் தேவை, இந்த யோர்தான் நதியை கடப்பதற்கு பரிசுத்தம் தேவை. இன்றைக்கு உங்களை என்ன செய்யுங்க, நீங்கள் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க யாராலும் முடியாது. நம்ம தேவன் பரிசுத்த தேவனாக இருக்கிறார், தீமையை பாராத சுத்த கிணறாக இருக்கிறார். பரிசுத்தம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம், ஆண்டவரே நான் என்ன இடத்துல தவறு இருக்குது, இன்னும் என்னிடத்துல என்ன குற்றம் இருக்குது, உமக்கு பிடிக்காத நான் பார்க்குறேனா கேட்குறேனா செய்கிறேனா எனக்கு உணர்த்து ஆண்டவரே, நான் திருத்தி கொள்ளுகிறேன். ரத்தம் என்னை பரிசுத்தமாக்கட்டும், உங்கள் ஆவி என்னை பரிசுத்தமாக்கட்டும், உங்கள் நாம என்னை பரிசுத்தமாக்கட்டும் சொல்லி, உங்கள் வசனம் என்னை பரிசுத்தமாக்கட்டும் சொல்லி நம்ம விண்ணப்பம் பண்ணும்போது விண்ணப்பத்தை கேட்குற தேவன் பரிசுத்த தேவன் நம்மை பரிசுத்தமாக்குவார். இந்த யோர்தான் நதியை கடக்க பண்ணுவார். எல்லாவித ஆசீர்வாதங்களையும் பெறுவதற்கு எது தடை, யோர்தானா எரிகோவா ஆண்டவர் தகர்த்து எறிவார். அங்கே ஆசாரியர்களுடைய கால்கள் பட்ட மாத்திரத்தில் என்ன செய்து யோர்தான் நதி 2ஆக பிளக்குது, தண்ணி குவியலாக குவிகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வந்த ஜனங்கள் ஈஸியாக கடந்து வர்றாங்க. அதே சமயத்தில் அந்த யோசுவா 10:12 சொல்லுகிறது, எமோரியர் விரோதமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புறாங்க. அவங்க ஏராளமாக இருக்காங்க, இஸ்ரவேல் ஜனங்களை விட ஜனம் பலத்தவங்களாக இருக்காங்க, பணப்பலமாக இருக்காங்க, இராணுவ உள்ளவர்களாக இருக்காங்க, எதிர்த்து வராங்க. பாருங்கள், இந்த யோசுவா மூலம் ஆண்டவர் என்ன செஞ்சார், அவங்கள வீழ்த்தினார்.
அங்கே நம்ம பார்க்குறோம், ஒரு பகல் ஒரு இரவு மட்டும் சந்திரனும் சூரியன் என்ன செஞ்சது, அப்படியே நின்றதான். தங்களுக்கு சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டு வரைய அவர் ஆண்டவர் சொன்ன யோசுவா சொல்கிறார், சூரியனே நீ கிதியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அந்த யோசுவா 10:12 வாசிக்கிறோம். ஜனங்கள் தங்கள் சத்துருக்கு நீதியை சரி கட்டு வரை அது அப்படியே நின்றதான். சூரியனும் சந்திரனும் கீழ்ப்படியுது. எப்பொழுது யோசுவா தன்னை பரிசுத்தமாக்கி கொண்டார், சொல் செயல் எல்லாவற்றிலும். பாருங்க, அவற்றை ஒரு 7 காரியங்களை நான் எழுதி வைத்திருக்கிறேன். முதலாவது, யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அந்த வாலிபன் பிரியாது இருந்தான். வாலிப நாட்கள் சிருஷ்டிகிற நினை நம்ம பிள்ளைகளை யோசுவா மாதிரி வளர்க்குறோமா? அதெல்லாம் ரொம்ப வருந்துகிறேன். சிறு பிள்ளைகளை இருக்கும்போது நான் ரட்சிக்கப்படலையே, நான் லேட்டாக ரட்சிக்கப்பட்டதுனால அவங்களும் லேட்டாக ரட்சிக்கப்பட்டாங்க இல்லையா? இப்போ ஒருவேளை நீங்கள் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டவங்களை மேரேஜ் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு பிறக்க போகிற பிள்ளைகளை நீங்கள் யோசுவா மாதிரி மாற்றுங்க, ஜெபத்தில் பழக்குங்க, ஜெபத்தை விட்டுடாதீங்க. கேலி கிண்டல் பரியாசம் அநியாயக்காரர் பக்கம் பிள்ளைகளை கலந்து விடாதீங்க. எனக்கு தூரத்து உறவினர் ஒரு சகோதரி இருக்குது, அதுக்கு ஒரே பையன்தான். ஆனால் அந்த பையனை நல்லா இப்படி தான் வளர்த்துச்சு, தேவ சமூகத்திலே வளர்த்துச்சு, எங்கேயும் விடாது. ஆனால் ஜாயிண்ட் ஃபேமிலி, அவங்க மச்சா வீடு எல்லாம் கூட இருக்காங்க. ஆனால் அவங்க மச்சா வீட்டில் ரட்சிக்கவே படலை. இந்த மகன் ரட்சிக்கப்பட்டிருக்கு. அவங்க வீட்டுக்காரு ஒரு சாலையத்துக்கு போகிறவர் தான். இந்த பிள்ளை தான் ஆவிக்குரிய பிள்ளை. ஆனால் பிள்ளை எப்படி அருமையாக வளர்த்து வருகிறாள் தெரியுமா? அந்த யோசுவா போல வளர்த்து வருகிறாள். அதனால என்ன சம்பவிக்குதுன்னா, அந்த பிள்ளை நல்லா திடகாத்தமாக இருக்குது. பைபிள் டெஸ்ட் வச்சா ஃபஸ்ட்டு வாங்குது, ஸ்கூல் ஃபஸ்ட்டு வருது, விளையாட்டில் ஃபஸ்ட்டு வருது. பரிசுத்தமாக பிள்ளைகளை தேவனுக்கு நேராக நடத்தினா நம்ம பிள்ளைங்க அப்படி தான் வருவாங்கங்க. எல்லாவற்றிலும் ஒரு முன்மாதிரியாக இருப்பாங்க. எனக்கே ஆச்சரியம், நமக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்கவில்லையே அப்படின்னு வருந்துவேன். ஆனால் இப்போ வந்து என்ன பண்ண, அநேகர் சொன்னாங்க வாலிப பிராயத்தில், நம்ம செய்யலை. அதான் சரி. இப்போ அங்கே யோசுவாவை முதலாவது என்ன, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அவர் பிரியாதிருந்தார். ரெண்டாவதாக அவர் செஞ்ச காரியம், ஜனங்களை யோர்தானை விட்டு கடக்கும்படி செய்தார். மூன்றாவதாக எரிகோவை பிடித்தார். அந்த யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும் இல்லையா? ஆண்டவர் யோசுவாவுக்கு அந்த எரிகோ 7 நாள் நீ சுற்றி வாப்பா, 7ஆம் நாள் 7 முறை சுற்று, அது விழுந்துருன்னு ஐடியா கொடுக்குறாரு. ஆர்ப்பரிச்சாங்க, துதித்தாங்க. எரிகோ முதல் தன்னாக்கில் விழுந்துச்சு. பரிசுத்த உதவோடு கத்துற துதிங்களே. யார் மேலேயாவது கசப்பு வெறுப்பை வச்சுக்கிட்டு ஒரு மூர்க்க குணமாக சும்மா வாயளவில் பாடுனீங்கன்னா பாடி பிரயோஜனமே இல்லை உங்களுக்கு. எரிகோவை அவன் மூன்றாவதாக என்ன செஞ்சான், எரிகோவை பிடித்தான். நாலாவதாக அவன் எமோரியரை சங்கரித்தான். ஐந்தாவதாக கானானிய ராஜாவை தோற்கடித்தான். ஆறாவதாக அவன் ராஜாக்களை 31 ராஜாக்களை தனக்கு கீழ்ப்படுத்தி கொண்டான். 31 ராஜாக்களை இவன் ஆளுகை செய்கிறான், 31 ராஜ்யங்களை இல்லையா? ஏழாவதாக அவன் தேசத்தை பங்கிட்டு கொடுத்தான். இந்த யோசுவா பரிசுத்தமாக ஜீவிச்சதுனால கர்த்தர் இவனை கொண்டு இந்த மாதிரி காரியங்களை செய்தான். வேவு பார்க்க போனவன் காணான, இவனும் காலைப்போம் இல்லையா? 2 பேரும் நல்ல செய்தி கொண்டு வந்தாங்க. 12 கோத்திரத்தில் இந்த 2 பேர் மட்டும் நல்ல பரிசுத்தமான நல்ல செய்தியை கொண்டு வந்தாங்க. ஆனால் மற்ற 10 பேரும் துர்ச்செய்தியை கொண்டு வந்தாங்க. தூர தேசத்திலிருந்து வருகிற நற்செய்தி, விடாய்த்து போன ஆத்துமா கிடைக்கும், குளிர்ந்த தண்ணீர் இருக்குது சமானம்னு பைபிள் எழுதப்பட்டிருக்கு. நல்ல செய்தியை கொண்டு வந்தாங்க. கண்டு விசுவாசிக்கல, அவங்க காணாமல் விசுவாசித்தாங்க. எவ்வளோ பெரிய முரட்டாட்டம் உள்ளவள் அந்த கானானியில். ஒரு 7 வித கொடூரமான ஜாதி இருந்தது. அவருடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் வித்தியாசம் இருந்தது, கொடூரமாக இருந்தது. யாராலையும் பார்க்க முடியாத, சகிக்க முடியாத. எல்லா கொள்ளைக்காரங்களும் அங்கே தான் இருந்தாங்க, எல்லா விபச்சாரங்களும் அங்கே தான் இருந்தது, எல்லா அக்கிரமங்களும் அங்கே தான் இருந்தது. ஒரு பாவம் நிறைந்ததாக இருந்தது. ஆனால் அவங்களை நம்ம ஈஸியாக தோக்கடித்து சுதந்திரித்து கொள்ளலாம். ஏன்னா பரிசுத்தத்தால் முடியாதது எதுவும் இல்லை, பரிசுத்த ஆவினால் முடியாதது எதுவும் இல்லை, பரிசுத்த இயேசு நாமத்தினால முடியாது எதுவுமே இல்லை. எப்படிப்பட்ட காடாய் இருக்கிறவங்களே மாற்றி கொள்ளலாம். பட்சிக்கிறவற்றிலிருந்து ஆண்டவர் பட்சணத்தை தர சித்தம் கொண்டு இருக்கிறார். இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரி சகோதரியை, உங்களை இன்றைக்கு பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள். இந்த தேவ செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் இயேசு ரத்தம் பரிசுத்தப்படுத்துவதாக, இயேசு நாமம் பரிசுத்தப்படுத்துவதாக, இயேசுவின் ஜீவனுள்ள வார்த்தை பரிசுத்தப்படுத்துவதாக, தேவ ஆவி பரிசுத்தப்படுத்துவாராக. எல்லாவற்றையும் நீங்கள் சுதந்திரிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக.
அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது சரீரத்தில் நமக்கு ஒரு பரிசுத்தம் தேவை. ஏன் இன்னைக்கு நம்ம சரீரம் வியாதிப்படுது? பரிசுத்த குலைச்சல் என்பதை மறந்து போயிடக்கூடாது. ரோமர் 12:1 வாசித்தீங்கன்னா, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன்றாரு. அப்போ இதுதான் புத்தியில் ஒரு ஆராதனை. இன்னைக்கு நல்லா முழங்காலேன்னு ஆராதிப்பாங்க, ஆனால் சரீரம் அசுத்தமாக இருக்கும். சரீரத்தில் வேசித்தனம், கோபம், அதாவது சரீர பிரகாரமான சுபாவங்கள் ஒரு 17 இருக்குது கலாத்தியர் 5 எரிச்சல், கோபம், விபச்சாரம், வேசித்தனம், கொலை, போராமை, இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது. இதெல்லாம் போய் அந்த 9 இருக்குது பார்த்தீங்களா, அந்த கலாத்தியர் 5:22 அன்பு, சந்தோஷம், சமாதானம், விசுவாசம், நீடிய பொறுமை, இச்சை அடக்கம், இப்படிப்பட்ட கனிகளினாலும் நம்ம நிரப்பப்படும் போது நம்ம சரீரம் புஷ்டி செழுமையாக இருக்கும். இஸ்ரவேல் கோத்திரத்தில் பலவீனப்பட்டோடு ஒருவரும் இல்லை. எந்த வியாதி உங்கள் சரீரத்தை அணுகாது, வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது. மூன்றாவதாக ஒரு காரியம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:71, உங்கள் சத்துருக்களின் கையிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்படும்படி நீங்கள் உயிரோடு நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடு நீதியோடு எனக்கு ஊழியம் செய்யும்படி கட்டளையிடுவேங்கிறார். அப்போ சத்துருக்கள் பெருகிறார்களா? சுற்றிலும் எதிர்ப்புகளா? எங்கே போனாலும் போராட்டமா? எங்கே போனாலும் பகையா? வீடு தேடி சண்டை வருதா? வீடு தேடி வேலையில் போராமப்படுறாங்களா? உங்கள் வேலைக்கு விரோதமாக உழவிக்கிறாங்களா? கவலைப்படாதீங்க. அதெல்லாம் நீங்கள் சமாதானமாக வேலை செய்யணும், சமாதானமாக ஊழியம் செய்யணும், சமாதானமாக உங்கள் பிஸ்னஸ் இருக்க வேண்டும். அப்படி என்றால் உங்கள் தொழில், உங்கள் கையீடு வேலையில் உண்மை, நீதி, தேவன் விரும்பக்கூடிய அந்த சுத்தம், கை சுத்தம், கால் சுத்தம் இருக்க வேண்டும். அப்பொழுது உங்களை ஓகோன்னு ஆண்டவர் மாற்றுவார், எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிப்பார். தலையை தாழ்த்தி ஜெபம். பரலோக பிதாவே, நாங்கள் சொத்துரிக்கிறோம், துதிக்கிறோராக. இன்றைக்கு உங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் மத்தியில் அற்புதம் செய்வார். இதுவரை இல்லாத அற்புதங்கள் இப்போது நடப்பதாக. கர்த்தர் பார்வைக்கு ஏற்ற பரிசுத்தம் இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். ரீகா தகா ராபா தீகாபா, எல்லா அஸ்தங்களும் அக்கிரமங்களும் நீங்கி போவதாக, அக்கிரம சிந்தனை நீங்கி போவதாக. ஆலே லோயா ராகா தேகா பாபா ராகா வர வேண்டிய பணம் வருவதாக, சொத்து தகராறு நீங்கி போவதாக இயேசு நாமத்தினால. ஆலை லோயா ராகா தீக காணாமல் போன பொருள் கிடைப்பதாக இயேசு நாமத்தினால. சாப கட்டுகள், பாவ கட்டுகள், தர்த்திர கட்டுகள் இயேசுவி நாமத்துல வறுமை, கடன் நீங்கி போவதாக இயேசுவி நாமத்தினால. எல்லாவற்றிலும் வந்து சுகமா இருக்க பண்ணுங்க இயேசு நாமத்தை பிதாவே, ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD, இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765, 9095328172 மற்றும் 9443930850.